அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரி விழாக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள வேலைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி சாம்பார் வச்சு, காலையில் என்ன சாப்பாடுனா தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொஞ்சம் சாம்பார் வச்சேன். மதியானத்துக்கு இன்றைக்கி சடோன்னு ஆளே இப்போ ஒரு வாரமாக அவ்வளோவா ரொம்பலாம் சாப்பாடு கொடுக்கல, குறைவாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆள் இல்லை. அப்புறமேட்டுக்கு சோறு வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சேனக்கிழங்கு பொரியல், கொஞ்சோண்டு கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி. பாருங்கள், எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டேன். எங்களுக்கும் குழம்புலாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. முடிஞ்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். வேலைகள்லாம் நெருக்கி கொண்டு வந்துட்டேன். 12 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒதுக்கிட்டேன். இவ்வளோ தான் சாப்பாடு, இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். யாருக்கும் கொடுக்கல. இன்னொரு பாக்ஸில் அடைச்சிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடே எங்கள் வீட்டில். அவ்வளோதான். ஏன்னா என்னன்னு தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாக ஒரே டல்லான வாரமாக இருக்குது. சரி, எல்லாமே கடவுளை சிவன் பெருமானோட இதுதான். கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு பொரியல், கொஞ்சோண்டு கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு ரொம்ப நாள் ஆச்சு வச்சு சேனக்கிழங்கு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் மாங்காய் பச்சடி இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்றைக்கி விளக்கு தேய்க்கிற வேலை எல்லாமே கிடக்கல. துவைச்ச துணியெல்லாம் கொண்டாந்து அள்ளி போட்டு வச்சுருக்கேன் மடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் தேய்க்கணும். அதுக்கப்புறம் துளசி செடியெல்லாம் காலையில் நீட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் காலையிலே நீட் பண்ணியாச்சு. கோலம் போட்டு பூ போட்டு அதுக்கெல்லாம் விளக்கு போட்டாச்சு. காலையில் பற்றி காமிச்சாச்சு. அப்புறமா வீட்டுக்குள்ளே 5 மணி போல் தூக்கிட்டு வந்துருச்சு. விளக்கு போட்டுருவேன். ஏன்னா பூரா வந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணியாச்சு. வெளியிலே வச்சுருக்கேன் ஓரமாகவே. அதுக்கப்புறம் இன்றைக்கி இதெல்லாம் ஒதுக்கணுமா, ஒதுக்கி மத்தியானத்துக்கு மேலே இது ஃபுல்லாக ஒதுக்கி எல்லாம் ஒதுக்கி வச்சு நீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தேய்க்கிறதுக்கு எடுக்கும். இந்த வேலை முடிஞ்சிட்டா அடுத்த வேலை தான். பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். தாத்தாவுக்கு நான் கொடுக்க தான் போகணும். இப்போ 4 நாளாக இந்த ஒரு வாரமாகவே நான் தான் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அவங்க வீட்டில் இல்லையா, அதனால் கொடுத்துட்டு வர மாதிரியே இருக்குது சாப்பாடு. ஏன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆகிட்டுருக்கு அங்கே, அதனால் அவங்க போய் நிற்கணுன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு இன்னும் இந்த கேரட்லாம் வதங்கின கேரட் இன்னைக்கு காயெல்லாம் இல்லை பார்த்துக்குங்க. அவங்க ஒரு வாரமாக வேலைன்னு அலையிறனால காய் வாங்கவே முடியல. அதனால் காய்கறி இருக்கிறத ஃபுல்லாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலமாக விளக்கெல்லாம் தேய்ச்சி கொண்டாந்து வச்சு இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் தீபம் போட்டாச்சு. துளசி செடிக்கு பாருங்கள் வாசல்கிட்டே வச்சாச்சு. எப்பயும் விளக்குக்கிட்டே வச்சுருப்போம், எப்படி வருதுன்னு தெரில, அதனால் இப்படி வச்சாச்சு. சாமிக்கிட்டேயும் இருந்துச்சு. நெல்லிக்காய் தீபம் போட்டாச்சு. சாமி விளக்கு எரிய நல்லது தானே. அதனால் நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை போடுறோம். எல்லாருமே போடுங்க. அஷ்டலட்சுமிகள் அனைவரும் வருவாங்களாம். நெல்லிக்காய் தீபத்தில் குடியிருப்பாங்களாம். அதனால் நம்ம நெல்லிக்காய் தீபம் போட அஷ்டலட்சுமிகள் வருவாங்க. நான் வெத்தலை தீபம் இப்போ ரெகுலராகவே போட்டுக்கிட்டே இருக்கேன். அதை நிப்பாட்டவே இல்லை. இது மட்டும் வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் போடுவேன். அப்புறம் வராகி அம்மனுக்கு நேற்று பஞ்சமி, நேற்றும் இது பண்ணியாச்சு. சாம்பிராணியெல்லாம் போட்டோம் பார்த்துக்கிறோங்க. சாம்பிராணியெல்லாம் போட்டு வீடே கம்மன்னு இருக்குது. அந்த ஒரு வேலை தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி சாமி கும்பிட்ற வேலையை திருப்தியாக முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நைட் சாப்பாடுக்கும் அவ்வளோவா ஆட்களே இல்லை பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தம்பிக்கு மட்டும் சாப்பாடு, அப்புறம் தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். இந்த சாம்பார் தான், மத்தியானம் வச்ச சாம்பார் தான், வேறு எதுவுமே இல்லை. அதே வச்சு எல்லாருக்கும் கொடுத்து நாங்களும் அதே இட்லி பொடி இருந்துச்சு. மாவே இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த முடிச்சாச்சு. இது சப்பாத்தி. தாத்தா சப்பாத்தி கேட்டார், அவருக்கு மட்டும் சப்பாத்தி. இது ஒரு தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். இவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. நீங்களே பார்க்கும்போதே பார்த்துருக்கீங்க, வெறிச்சோடி இருக்குது. சூடந்துக்கி வச்சுட்டு தான் தூங்கணும்னு பார்த்துக்கோங்க. வேலை பார்த்து தான் உழைச்சி தான் சாப்பிட்றோம். உழைக்கான்னு சொல்கிறாங்க. எல்லாருமே உழைக்காங்க. என்ன கண்ணீரோ தெரியலம்மா. நான் குட்டியாக இருக்கிறதுனால இவ்வளோ வேலை பார்க்கணுன்னு நினைக்காம. சரிங்க, ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.